பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில்வழி வலம் உரை இறையே. உண்ணாமுலை உமையாலோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னாந்தன வருவுத்திறன் மழலை முழவுதிரும் அண்ணாமலை திரு அண்ணாமலை வணங்கோர்க்கு ஒரு தீதும் இல்லையே. என் அண்ணல் அண்ணாமலை அதைவிட மிகப்பெரிய அண்ணல். நீலாஞ்சனம் சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாய மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரன் ஸ்வாகா. ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகே தன்னோ மந்த பிரஜோதயாத் என்ற எம்பெருமான் அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய ஈஸ்வர பட்டம் பெற்ற விக்னேஸ்வரர், ராவணேஸ்வரர், பரமேஸ்வரர், சனீஸ்வரர். இந்த ஈஸ்வரம் பட்டம் பெற்ற சனீஸ்வரனுடைய வக்கரம் வளமான வாழ்வுக்கு வக்கர சனீஸ்வரனுடைய அருள் 12 ராசிக்கும் எப்போது எப்படி இருக்கும் என்பதை வணக்கத்துக்குரிய மதிப்புக்குரிய மாதாந்திர டிவி நிறுவனத்திற்கும் பிழைத்தமிழ் நிறுவனத்திற்கும் ஏனைய அனைத்து நிறுவனத்திற்கும் நன்றியும் வணக்கமும் என்னை ஊக்குவித்து ஆளாக்குவிப்பதற்கும் நன்றியை கூறியும் எனக்கு என் வாழ்நாள் முழுவதும் துணையாக இருக்கக்கூடிய கண்மணி திகழ கண்மணியாக இருக்கக்கூடிய நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து நீதிமான், உண்மையானவர், மிக தொன்மையானவர், தர்மத்துக்குரியவர், அவரை பற்றி பேசும்போது உண்மையைத்தான் சொல்லணும்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் நேயர்கள்ட்ட. அப்படிப்பட்ட நீதிமானுடைய வளமான வாழ்வுக்கு இந்த வக்கர சனீஸ்வரர் நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்ருப்பீங்க. அப்படிப்பட்ட பதிவு இப்போது 12 ராசிக்கு எப்போது இருக்கும் என்பதை பணிவோடு உங்களுக்கு நான் பதிவு செய்ய காத்து கொண்டிருக்கின்றேன். அடுத்து நாம் காண இருப்பது கன்னி ராசி. எண்ணம் சரியாக இருந்தால் நோக்கங்கள் சரியாக இருக்கும், செயல்கள் சரியாக இருந்தால் நேர்மறை எல்லாம் சரியாகிவிடும். உண்மையாக இருந்து விட்டால் உறவும் நட்பும் உருவாக்க வேண்டிய தேவையில்லை. உண்மையாக இருந்துவிட்டால் உறவும் நட்பும் உருவாக்க வேண்டிய தேவையில்லை என்பதற்கு நற்குணங்களை கொண்ட தாங்கள் இந்த வக்கர பயிற்சி கன்னி ராசி நேயர்களுக்கு ஒரு அற்புதமான யோகத்தை தாங்க கொடுக்க போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கன்னி ராசிக்கு 5க்கும் 6க்கும் உரியவர் தாங்க. கண்டிப்பாக கன்னி ராசிக்கு கண்டக சனி, எந்த சனியாக இருந்தாலும் சரி, உங்கள் காலம் முழுதும் உங்கள் இடத்துல தான் இருக்கார், ரேவதியில் தான் இருக்கார், மீனத்தில் தான் இருக்கிறாரு. அதுக்கும் பாருங்கள், கண்டகச்சனியாக இருக்கார். மட்டும் இல்லை, 5க்கும் 6க்கும் 5 பூர்வ புண்ணியம், 5 படிப்பு, 5 குலதெய்வம், 5 குழந்தை பாக்கியம், 5 கலை அறிவு ஆற்றல், 6 அப்புறம்தான் 6க்கு உரியவர் அப்புறம்தான். அப்போ எல்லா எதிரடியாக இருக்கக்கூடிய ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்கும், அந்த 6ஆம் இடத்துக்கு வரும்போது அந்த காசை கொண்டாந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்டதான் 5 6க்குரியவர். கன்னி ராசிக்கு 5க்கும் 6க்குரியவர். நிச்சயமாக ஓரளவுக்கு உங்களுடைய கோச்சார பலனுக்கும் சரி, உங்களுடைய தசாபத்தியை கணக்கீடு பண்ணிக்கங்க, நற்பலனை கொடுப்பார். அது திருமணமா, குழந்தை பாக்கியமா, தொழில் அபிவிருத்தியா, பார்ட்னர்ஷிப்பா, வெளிநாடா, உள்நாடா, படிப்பு சம்மந்தப்பட்டது, பேங்கு சம்மந்தப்பட்டது, பாருங்கள் எல்லாமே உண்டு. அது மட்டும் இல்லைங்க, கன்னி ராசிக்கு பாருங்கள் 7ஆம் பார்வை நேராக பார்க்குறாரு. 7ஆம் பார்வை நேராக பார்க்குறாரு. உங்களுக்கு ரேவதியில் 7ஆம் பார்வை நேராக பார்க்குறாரு. அப்போ 7ஆம் பார்வை பார்க்குறாரு கன்னி ராசிக்கு. 4ஆம் இடத்தை 10ஆம் பார்வை பார்க்குறாரு. 9ஆம் இடத்தை 3ஆம் பார்வை பார்க்குறாரு. 4ஆம் இடத்தை 10ஆம். 4ஆம் இடம் ரொம்ப முக்கியம். தாயார், அம்மா வேலைக்கு போயிட்டாங்களா, வீட்டில் இருக்காங்க. ஏன் வீட்டில் இருக்காங்க, வேலைக்கு போய் சொல்லுங்கள். ஏன் பையன் ஊரை சுற்றணும்ல, தாயார் போய் சம்பாதிச்சு கொடுத்தா தானே சாப்பிடணும்.
அதை 4ஆம் இடத்துல சம்பாதிக்கிறத 10ஆம் பறவை பார்த்தா 4ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கும். தொழில் 10ஆம் இடத்த கர்மாதிபதி, அதுக்கடுத்து 9ஆம் இடத்த 3ஆம் பறவை, 9 பாக்கியம். அப்பா என்ன பண்ணுறாரு பாருங்க, வேலை பார்க்க வீட்டிலே உட்காந்துருக்காரு, டிவி பார்த்துட்டே இருக்காரு, பேப்பர் பார்க்குறாரு, டிவி பார்க்குறாரு, படிச்சுக்கிட்டே இருக்காரு, ஒரு வேலையும் முயற்சி பண்ணி போக மாட்டேங்கிறாரு அப்படின்னு பையன் சொல்லுவான். அவன் எத்தனை நாள் இருப்பான்? வருஷ கணக்கில் வீட்டில் தின்னுட்டு தூங்கிட்டு டிவி பார்த்துட்டு இருப்பான். பார்த்தீங்களா? காலங்கள் காலங்கள் மீடியாக்கள் காலச்சக்கரம் தலைகீழாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோணாத காலங்கள், நல்லது செய்வோங்கிற உணர்வுக்கே வராத காலமாக மாறிவிட்டது. எனவே தான் 9ஆம் இடத்தை 9ஆம் இடம் தகப்பனார், 9ஆம் இடம் பாக்கியம். அந்த பாக்கியத்தை நிலைநிறுத்தக்கூடியது முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், தைரிய ஸ்தானம், சகோதர ஸ்தானம். இந்த அளவுக்கு இருக்குதுங்க கன்னிக்கு. அப்போ கன்னிக்கு பொதுவாக காலச்சக்கரத்துக்கு கண்டிப்பாக 5க்கு 6க்குரிய கண்டகச்சினியாக இருந்தாலும் உங்கள் தொழில் கண்டிப்பாக ஐஆர்எஸ் இருந்தாலும் சரி, ஏஜெண்டாக இருந்தாலும் சரி, வெளிநாடாக இருந்தாலும் சரி, இல்லை நில சம்பந்தப்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரி, எல்லா தொழிலையும் கொஞ்சம் கவனமாக செய்தால் வெற்றி மேல் வெற்றியை உண்டாக்கி கொடுக்கும் இந்த வக்ரசனி. அதில் மாற்றுக்கிறது இல்லை. எல்லா நன்மையை ஆடி மாதம் எல்லாமே கரெக்டாக வருது பாருங்கள். ஆடி மாதத்தில் வக்ரசனி வருது ரொம்ப விசேஷம். ஆடி மாதத்துலேயே இந்த ஜூலை ஆகஸ்ட் ஆவணி, ஜூலை ஆடி ஆவணி கரெக்டுங்களா? ஆடி ஆவணி செப்டம்பரில் இந்த மாதிரி காலங்களில் வரதில்ல, தட்சணாயனத்தில் வர வருது. அப்போ தட்சணாயனத்தில் வரும்போது வணங்கக்கூடிய தெய்வங்கள் அதிகமான வழிபாடு நடக்கக்கூடியது தட்சணாயனம். அதில் அம்பிகை வழிபாடு அதை விட விசேஷம். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒளி விளக்கு தோன்றும், ஒரு ஒளி விளக்காக இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ கண்டகச்சனியாக இருந்தாலும் காலபுருஷனுக்கு கன்னி ராசிக்கு பல கஷ்டங்கள், பல போராட்டங்கள், பல தடைகள், பல வினோதமான குணங்களுடையவங்க உங்கள்கிட்ட வந்தாங்க. வெறுப்புள்ள துணைவியெல்லாம் வந்தாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் நிதர்சனமாக வந்திருக்கிறீங்க. அடுத்து ஒரு ப்ரொபோசல், அடுத்து ஒரு லைஃப், அடுத்து ஒரு என்டர்டெயின்மெண்ட், அடுத்து ஒரு டெவலப்மெண்ட்டு, அடுத்து ஒரு காணிக்கைக்கு நீங்கள் என்ட்ராக போகிறீங்க என்பதில் மாற்றுக்கருத்து அல்ல. கண்டிப்பாக கன்னி ராசிக்கு இந்த வக்கரச்சனி நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும் என்பதில் ஏன்னா பார்வை பலன் முக்கியமாக உண்டு. கோச்சாரத்துலேயும் உங்களுக்கு நல்லா இருக்கும். கோச்சாரத்துலேயும் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக கன்னிக்கு 11ஆம் இடம். அப்போ 11ஆம் இருக்கும்போது நிச்சயமாக உங்கள் தசாபுத்தியை மட்டும் பார்த்துக்கிட்டு அகலக்கால் வைக்காமல் கண்டிப்பாக வந்தால் இந்த வக்கர பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். வணங்க வேண்டிய தெய்வம் கன்னிக்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு, யோக நரசிம்மர் வழிபாடு, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு, யோக நரசிம்மர் வழிபாடு. இதை பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக வெற்றி மேல் வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. மறுபடியும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. கன்னிராசிக்கு இந்த வக்கர பயிற்சி ஒரு நல்ல பயனை கொடுக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. காலங்காலமாக கஷ்டப்பட்டீங்க, எல்லா வகையிலும் கஷ்டப்பட்டீங்க. இப்போ நேர் எதிராக இருக்கிறீங்க, நேர் எதிரியாக இருக்கிறீங்க. எல்லா வகையிலையும் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய நேரம் கன்னிராசிக்கு, எல்லா வகையும் பங்கு கொடுக்கக்கூடிய நேரம் கன்னிராசிக்கு. என்ன முக்கியம்? லக்னம் முக்கியம், லக்னாதிபதி முக்கியம். 6 லக்கணம் உங்களுக்கு என்ன லக்கணம், அந்த லக்கணத்தை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு தசாபுத்தியை வச்சுக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் லட்சுமி நரசிம்மர், யோக நரசிம்மர் கண்டிப்பாக வழிபாடு செய்தால் கடன் அடைவதற்கான தெய்வம் லட்சுமி நரசிம்மர், யோக நரசிம்மர் என்பதில் மாற்று கருத்து அல்ல.